நம்ம ஒரு பெரிய கோயில் திருவிழான்னா அந்த ஊர்ல இருக்கிற கிராம தேவதைகளுக்கு திருவிழா செய்வாங்க. மயிலாப்பூர்ல கூட கபாலீஸ்வரர் உற்சவ பத்திரிகை பார்த்தீங்கன்னா கோலவிழி அம்மனுக்கு ஒரு உற்சவம் பண்ணியிருப்பாங்க முதல்ல. அந்தபடிக்கு இங்கேயும் உண்டு. ஆனா என்னன்னா மற்ற கோயில்களுக்கு ஒரு நாள் பண்ணலாம் கிராம தேவதைக்கு. இங்கே கிராம தேவதைக்கே 2 பேர் இருக்காங்க, தலா 10 நாள் திருநாள். 10 நாள் தான் மற்ற கோயிலாம் உற்சவம்னா, இங்க கிராம தேவதைக்கு சாந்தியே 10 நாள் நடக்கும். கொடி ஏறி பிடாரி அம்மனுக்கு 10 நாள் விழா. அதற்கு முன்பாக ஐயனாருக்கு சாஸ்தா இருக்கார், அவருக்கு ஒரு 5 நாள் விழா. கொடியேறி நடக்கும். இதெல்லாம் பிடாரி அம்மன் உற்சவம் எல்லாம் அது தனித்து சொல்லணும். அது போய் தரிசனம் பண்றவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கும் கள்ளுக்குடம் எல்லாம் எடுத்து பலி கொடுத்து செய்யப்படும் விழா அது. அதன் பிறகு தொடங்கி தியாகராஜ பெருமானுடைய உற்சவம் பூர்வாங்கத்தை கழித்து விட்டால் ஒரு மண்டல காலம் நடக்கும், 27 நாட்கள். பூர்வாங்கத்தை சேர்த்தோம்னா அது ஒரு 35 நாட்கள். மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் நடக்கக்கூடிய விழா, அதற்கப்புறம் நடக்கக்கூடிய தெப்பம், துவஜ அவரோகணம் பண்ணி விடையாற்றி நீலோத்பலாம்பாள் உற்சவம், சண்டிகேஸ்வரர் உற்சவம் வரைக்கும் பார்த்தா சரியாக 55 நாட்கள் விழா. 2 மாச கால விழாவாக அது நடக்கும். மார்கழி திருவாதிரை எப்போ வரும்னு காத்துட்டு இருப்போம். ஏன்னா அன்னைக்கு பாத தரிசனம். அதை பார்த்து முடிச்சுட்டா அதுக்கப்புறம் அன்னைக்கே அங்கே உட்காந்து தேர் எண்ணிக்கைங்கிறத எப்படியாவது கேட்டு ரகசியமாக கேட்டுக்கிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமா அந்த 2.5 மாசமும் நாள் கடக்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். தை பூசம் வந்துருச்சுன்னா ஆஹா பந்தக்கால் வச்சாச்சு, அவ்வளோதான். இனிமேல் அங்கே பந்தக்காலுக்கு வீட்டில் பாயசம் எல்லாம் பண்ணி இங்கே சாப்பிடுவாங்க. அப்படி ஒவ்வொரு நாளாக கடந்து மாசி மாசத்துல கொடி ஏற போதுனாலே விசேஷம். ஐயனாருக்கு கொடி ஏறியாச்சு, பிடாரி அம்மனுக்கு உற்சவம் முடிஞ்சிருச்சுன்னா அப்படி இருக்கும் மனசு. எல்லாம் முடிச்சு கடைசியில் பங்குனி உத்திரம் பாத தரிசனம் பண்ணி தேர்லேருந்து சுவாமி இறங்கி வந்து பாத தரிசனம் கொடுத்து தீர்த்தம் கொடுத்து அம்பாளுக்கு உற்சவம், சண்டிகேஸ்வரர் உற்சவம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய